God warn me. என்று ஒரு வார்த்தை. உன் அசுத்தத்தோடு முறைகேடும் இருக்கிறது. உன் அசுத்தத்தோடு முறைகேடும் இருக்கிறது. கடவுள் பல நேரங்களில் நமக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம திருத்தி நம்மளுடைய பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரித்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போக முற்படும் போது மறுபடியும் அதே பாவத்தை ரிப்பீட்டட் சீனாக திரும்பி செய்யும்போது இந்த வார்த்தை வருது. உன் அசுத்தத்தோடு முறைகேடும் இருக்கிறது அப்படின்னு வார்த்தை வருது. அந்த ஜனங்களுக்கு சொல்கிறாரு, நான் உங்களை சுத்திகரித்தும் நீங்கள் அதே பாவத்துக்கு திரும்புறீங்க. அதனால தான் அசுத்தத்தோடு முறைகேடும் இருக்கிறது. ஸோ என்னோட உக்கிரம் தீருமிட்டும் உங்களோட அசுத்தத்துலேருந்து நீங்கள் என்ன திரும்ப போகிறதில்ல. கடவுள் சுத்திகரித்து பாவத்திலேருந்து கழுவி சுத்திகரித்து ஒரு நிலைமைக்கு கொண்டு வராரு. ஆனால் என்னென்னா திரும்பி அதே பாவம், அதே நிலைமை, அதே ரிப்பீட்டட் இது முறைகேடு. ஸோ கிருபைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அதை பாவத்திலேருந்து விடுதலை ஆகிறதுக்காகத்தான் நமக்கு பலனையும் சத்தியத்தையும் கொடுக்குறாரு. கிருபைங்கிற ஒரு கிரேஸ்குள்ளே இருக்க டைம்லேயே எல்லாத்துலேருந்து வெளியே